சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2 விஷயம் பார்க்க போகிறோம். என்ன டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணலாம் முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு. 2வது மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த 2 விஷயம் தான் பார்க்க போகிறோம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம் என்னென்ன டைப் ஆஃப் பொசிஷன் நான் எடுக்க போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்ட்ராடேக்கு எனக்கு நான் பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன டைம் ஃப்ரேமோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மலாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஃபுல் டைம் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக ஸ்க்ரீனை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 1 மினிட் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து ஒரு ரொம்ப ஆப்டான இன்ட்ராடே ட்ரேடிங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன சேஞ்சஸ், இல்லை நம்ம என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 1 மினிட் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க முடியும். ரொம்ப வேகமாக அதோட ரியாக்ஷன் இருக்கும். இதில் நெகட்டிவ் என்ன அப்படின்னா, ரொம்ப நாய்ஸியாக இருக்கும், எராட்டிக். அதாவது என்னென்னா அடிக்கடி சிக்னல் மாறும். ஸோ நமக்கு அதுக்கான இப்போ நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் 1 மினிட் டைம் ஃப்ரேம் அப்படின்னா, சடனாக செல் ட்ரெண்ட் வரும்போது என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ எமோஷ்னல் இம்பேக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது யார் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை யாருக்கு ஷூட் ஆகும் அப்படின்னா, ஸ்கேல்பர்ஸ். அதாவது ரொம்ப ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் ப்ராஃபிட்டோ இல்லை ரிஸ்க்கோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேம் சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் யார் டைப் ஆஃப் இன்வெஸ்டர் யார் அப்படின்னா, ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ், ஹெச்எஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெச்எஃப்டி வந்து செப்பரேட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும், அது ஆஃபர் பண்ணுற ப்ரோக்கருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு வந்து இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டு டீட்டெயில்ஸ், ரொம்ப ஷார்ட்டாகவும் தெரியாது, ரொம்ப லாங்காகவும் கவலைப்பட தேவையில்லை. இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு மாடரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறவங்க, ரொம்ப அதாவது இன்றைக்கி வந்து நான் ஒரு 5 என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ண போகிறேன், இன்றைக்கி ஒரு ஆவரேஜாக ஒரு 3 to 5 என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அப்படின்றவங்களுக்கான ஒரு டைம் ஃப்ரேம். இது வந்து பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 15 மினிட்ஸ் லீஸ்ட் டீட்டெயில்டு சார்ட். அதாவது என்னென்னா, நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணுறதுக்கு ரொம்ப லீஸ்டான ஒரு டைம் ஃப்ரேம் தான் இந்த 15 நிமிஷம். இது வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 or 2 என்ட்ரி வந்தாவே பெரிய விஷயம். ரொம்ப காமாக, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸி ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸ்விங் ட்ரேடர்ஸு, பொசிஷன் ட்ரேடர்ஸு, முக்கியமாக டே ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வேறு மல்டிப்புள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறவங்களும் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 1 மினிட் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ இதில் வந்து என்னென்னா, நீங்கள் ரொம்ப அதிகமான ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 1 மினிட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லார்ஜ் பொசிஷன் எடுக்கிறீங்க, அதாவது நான் வந்து நிஃப்டி ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 75 ஷேர் ஒரு லாட்டு, நான் வந்து ஒரு 10 லாட்லேருந்து 20 லாட் எடுப்பேன் ரீட்டைல் ட்ரேடர், இல்லை ஒரு கொஞ்சம் லார்ஜ் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு 500 லாட்லேருந்து 1000 லாட் எடுப்பேன் அப்படின்றவங்களுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸும் ரொம்ப குறைவாக இருக்கும், டார்கெட்டும் ரொம்ப குறைவாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்கால்பிங் டைப் தான் 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு விஷயமாக பார்க்கலாம். 5 நிமிஷம் வந்து ஃபியூவர் ட்ரேட்ஸ் பண்ண முடியும், ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். அதே மாதிரி பொசிஷன் சைஸ் வந்து நீங்கள் ஒரு ஸ்மாலர், அதாவது 10 லாட் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு 3லேருந்து 4 லாட் நம்ம ட்ரேட் பண்ணலாம். கேபிட்டல் ட்ரைன் வந்து ரொம்ப, அதாவது கேபிட்டலுக்கான ரிஸ்க் வந்து 1 மினிட்டை விட இதில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பட் இதுவுமே ஹை தான். ஸ்லைட்லி மோர், கொஞ்சம் அதிகமான கேபிட்டல் தேவைப்படும். அடுத்தது 10 to 15 மினிட்ஸ் வந்து லீஸ்ட் ட்ரேட்ஸ் தான் பண்ண முடியும். 1 or 2 அப்படின்ற மாதிரி தான் டே ட்ரேடிங்கில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணலாம். பொசிஷன் சைஸ் வந்து ரொம்ப குறைவாக, அதாவது நீங்கள் 5 லாட் எடுக்கிறீங்க 5 மினிட்ஸ்னால் நீங்கள் 15 மினிட்ஸை பேஸ் பண்ணி பொசிஷன் எடுக்கும்போது நீங்கள் வந்து 1 லாட் எடுக்கிறது பெட்டர். அதே மாதிரி உங்கள் பணம் காலியாகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஃபோக்கஸ் வந்து லோயர் ஃபோக்கஸ் இருக்கும், ரொம்ப கண்டினியூஸ் வாட்ச் பண்ணுற ஒரு இது இருக்காது. ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது எல்லாத்துக்கும் இந்த டைம் ஃப்ரேமுக்கு காமனான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு டைம் ஃப்ரேமை குறைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஸ்டாப் லாஸ் குறையும். டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் ஆக உங்களோட ஸ்டாப் லாஸ் டிஸ்டன்ஸ், ரிஸ்க்குக்கான டிஸ்டன்ஸு அதிகமாகும். ஸோ அப்போ அது வந்து நீங்கள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது மல்டி டைம் ஃப்ரேம்.
ஒரு எக்ஸாம்பிளுக்காக 15 நிமிஷம் ஒரு டைம் ஃப்ரேம் நிஃப்டி ஆப்ஷன் வச்சுக்கிறேன். ஒரு 1 ஹவர் சார்ட் வந்து இன்னொரு நிஃப்டி ஆப்ஷன் சார்ட் வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா, இதில வந்து நீங்க 15 மினிட்ஸை வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், ஓவரால் பொசிஷனல் ட்ரேடிங்க்கு வந்து நீங்க லார்ஜர் டைம் ஃப்ரேம் 60 நிமிஷத்த யூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கு 15 மினிட்ஸை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். அதே மாரி நீங்க எக்ஸிட் ஆகுறதுக்கும் லார்ஜர் டைம் ஃப்ரேம் 60 நிமிஷத்தோட டைம் ஃப்ரேம் கூட நீங்க ஸ்டாப் லாஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். டார்கெட் ஃப்ரம் ஹையர் டைம் ஃப்ரேம், என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து லோயர் டைம் ஃப்ரேம். இதுதான் இந்த மல்டி டைம் ஃப்ரேமோட அட்வான்டேஜ். ஸோ அப்போ இங்கே எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ட்ரையாங்கிள் வந்து நீங்கள் ஸ்பாட் பண்ணணும். ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் வரும்போது நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஸ்பாட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எங்கே பிரேக் அவுட் நடக்குதுன்னு பாருங்கள். அது வந்து 60 நிமிஷத்தோட சார்ட்டில் பாருங்கள். அதுக்கப்புறம் 1 மினிட் சார்ட்டு இல்லை 5 மினிட் சார்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானது ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, எந்த டைம் ஃப்ரேமும் இதுதான் பெஸ்ட் டைம் ஃப்ரேம் அப்படின்றது இல்லை. ஸோ நான் வந்து மோர் தென் 1 இயருக்கு மேலே பொசிஷன் வைக்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், மோர் தென் 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் பொசிஷன் வைக்கிறதுக்கு டே சார்ட் இல்லை வீக்லி சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப ஒரு மொமெண்டம் ட்ரேடு தான். ஒரு ₹100 ப்ரீமியம் இருக்கிற ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு 105லேயே நான் கொடுத்துருவேன் அப்படின்னா, நீங்கள் 1 மினிட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இது எல்லாருக்கும் பொதுவான டைம் ஃப்ரேம் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் சூட் ஆகும். ஸோ அப்போ என்னென்னா, மூவிங் ஆவரேஜில் வந்து பார்த்திங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து ஸ்மாலர் பீரியட், ஹையர் பீரியட் மூவிங் ஆவரேஜை எடுத்துக்கிட்டு அதோட கிராஸ் ஓவரை வச்சு என்ட்ரி எக்ஸிட் சூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க யூஸ் பண்ணுறது இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு 5லேருந்து 15 மினிட்ஸ். ரொம்ப பாப்புலர் அப்படின்னா 5 மினிட்ஸும் 15 மினிட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு அட்வான்ஸ் ட்ரேடர்னால் நீங்கள் 1 மினிட் 3 மினிட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். மல்டி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேபி இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல் சென்னை ட்ரேடிங் அகாடமி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.